हरि ओम नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெல்லறிவும் அருமையிலாமையும் உறவும் அளப்பரியவடி அரசும் கர்மமளிப்பழியமைப்பும் கலக்கமில்லா வகை நின்ற அருள்வரதர் நிலையிலக்கில் அம்பெடனான் அமிழ்ந்தேனே. நீலா துங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ரஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அண்ணாவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை வித்தி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அசோகா குழும தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே, அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். மாதங்களிலே சிறந்த மாதமாகிய பீடுடை மாதமாகிய மார்கழி மாதத்தின் 30ஆம் திருநாள் இன்றைய தினம். வேதம் அனைத்துக்கும் வித்தான சூடிக் கொடுத்த சுடற்கொலி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 30வது பாசுரத்தை, நிறைவு பாசுரத்தை இன்றைய தினத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் துவாபர யுகத்தில் கோபிகைகள் பெற்றதான கிருஷ்ணானந்தத்தை நம்போன்றவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நமக்காக அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருப்பாவை. இந்த 30 பாசுரத்தையும் தினசரி பாராயணம் சேவை செய்ய வேண்டியது. முடியாத பட்சத்தில் 29வது பாசுரத்தையும் 30வது பாசுரத்தையும் நிச்சயமாக தினந்தோறும் சேவிக்க வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும். அந்த வகையில் 30வது பாசுரத்தினுடைய பொருள் விளக்கத்தை பார்ப்போம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேளவனை திங்க திருமுக செயலையார்ந்திரைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமளத் தண்டெல்யல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரெம்பாவாய் என்பது திருப்பாவையினுடைய நிறைவு பாசுரம், சாற்றுப்பாசுரம், 30வது பாசுரம். பகவான் அமிர்தத்தை கடைவதற்காக திருப்பார்கடலிலே வாசுகியை கயிறாக கொண்டு மத்தாக கொண்டு அந்த பெரிய மந்தரமலையை வைத்து அதனை மத்தாக கொண்டு
வாய்ப்பக்கத்தில் அசுரர்களும் வாழ்பக்கத்தில் தேவர்களுமாய் இரண்டு பக்கத்தில் இருவரும் நின்று அந்த மந்திர மலையை வாசுகி பாம்பினாலே கயிறு கட்டி அப்படியே கடைகிற பொழுது இந்திரனுடைய மிக விசேஷமான வஸ்துக்கள் எல்லாம் வந்தது. அந்த வஸ்துக்கள் காமதேனு என்ன, கல்பவிருட்சம் என்ன, இப்படி பல படியாக சந்திரன் என்ன, மகாலட்சுமி என்ன, இப்படி பல படியாக அந்த பார்க்கடலில் இருந்து அத்தனை செல்வங்களும் வெளிப்பட்டன. அதனாலே எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு மாதவன் அப்படிங்கிறதான அந்த திருநாமம் ஏற்பட்டது. மா என்று சொன்னால் பிராட்டி, தவன் என்று சொன்னால் பிராட்டியை தன்னுடைய வளமார்பிலே தாங்கக்கூடியவன் என்கின்றதான திருப்பொருள் கிடைக்கிறது. ஆகையினாலே மாதவன் என்கின்ற திருநாமம் பகவானுக்கு ஏற்பட்டது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை, அந்த கேசவனை, திங்கள் திருமுகத்து அழகான திருமுகமுடைய இந்த கோபிகைகள் அத்தனை பேரும் சேழையார் சென்று இறைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை, இந்த கோபிகை இந்த காத்தியாயன விரதம் என்று சொல்லப்படக்கூடிய பாவை நோன்பினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பறையை கேட்பதற்காக சென்று பறையை பெற்ற விதத்தை அணிபுதுவை அழகான ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்றதான திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பைங்கமில் தந்தெழியல் பட்டர்பிரான் பெரியாழ்வாருக்கு பட்டர்பிரான் என்கின்ற திருநாமம் உண்டு. அந்த பெரியாழ்வாருடைய திருமகளாக அவதாரம் பண்ணின ஆண்டாள் நாச்சியார் பட்டர்பிரான் கோதை சொன்ன கோதை அப்படிங்கிற திருநாமம், பூங்கோதை அப்படிங்கிற திருநாமமும் கூட ஆண்டாள் நாச்சியாருக்கு இருக்கிறது. ஆகையினால அந்த கோதை பிராட்டி சொன்னதான சங்க தமிழ் மாலை அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பாராயணம் சேவை செய்ய வேண்டியதான சங்கத்தமிழ் மாலை இந்த திவ்ய பிரபந்தம், திருப்பாவையாகிய இந்த திவ்ய பிரபந்தம் 30 தப்பாமே ஒன்று கூட விடாமல் குறையாமல் அத்தனையும் ஒன்று சேர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். இங்கு இப்பரிசுரைப்பார், இங்கே இப்படி உரைத்தார்களே ஆனால், சேவித்தார்களே ஆனால், அதனாலே 2 மால்வரை தோள் 4 புஜங்களை உடைய எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பெரும் கருணை செங்கண் திருமுகத்து செல்வத் திருமால அழகான திருக்கண்களை உடைய எம்பெருமாள், அந்த எம்பெருமாளுடைய செல்வ திருமாலாகிய எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பெரும் கருணையினாலே எங்கும் திருவருள் என்பவர் எல்லா பக்கமும் பகவானுடைய அனுகிரகம் நிச்சயம். அப்படி பாசுரங்கள் தான் இருக்கின்றதற்காக சங்கத்தமிழ் மாலை சொல்லி இல்லை, அது 1 2 அதிகமாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பு இப்பொழுது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டாள் நாச்சியார் 30 தப்பாமே என்று சொல்லி 30 பாசுரங்களையும் ஒன்று கூட குறைவில்லாமல் நாம் அனைவரும் ஒன்று கூடி சேவிக்க வேண்டும், பாராயணம் பண்ண வேண்டும் என்கின்றதான உயர்ந்த தத்துவத்தை இந்த பாசுரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். இந்த 30 பாசுரங்களையும் திருப்பாவையினுடைய 30 பாசுரங்களையும் பொருளுணர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் அனுக்கிரகம் பண்ணினார் போலே மங்களாசாசனம் பண்ணுகிறோம். அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் இடத்துல பிரார்த்தித்து கொள்ளுகிறோம். இந்த திருப்பாவையை நாம் அனைவருமே அனுபவித்திருக்கிறோம். இதே போல அடுத்த வருஷமும் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பாவை பிரபந்தத்தை இன்னும் மேன்மேலும் அனுபவிப்போம். வேதமனைத்துக்கும் வித்தான இந்த திருப்பாவை பிரபந்தத்தை எத்தனை முறை நாம் சேவித்தாலும், எத்தனை முறை பாராயணம் பண்ணினாலும், எத்தனை முறை சிந்தித்தாலும் புதுதாகவே நவோ நவோ ஜாயத்தே என்று சொல்லுமா போல புதிதாகவே நமக்கு தோன்றுகிறது. அப்பேற்பட்ட உன்னதமான மகா திவ்ய பிரபந்தம் இந்த திருப்பாவை. அனைவருமே நிச்சயமாக பாராயணம் செய்ய வேண்டியதான இந்த திவ்ய பிரபந்தம் திருப்பாவை 30 பாசுரத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கியுள்ள அனைவருக்குமே அடியேனுடைய உளங்கணிந்த மனங்கணிந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு
நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 141 மூன்றுரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே, மண்புதுவை கோதை வளர்தங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.